வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் பால் முறுக்கு செய்ய போகிறோம். வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். பச்சரிசி மாவு ஒரு 1/2 கிலோ, ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கோம், பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 50 கிராம் அளவுக்கு, உளுந்த மாவு வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், இது ஒரு 50 கிராம் இல்லை 75 கிராம் சேர்த்துக்கிறலாம். பட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம், அதாவது நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம். ரெண்டும் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கிறலாம். எள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. தேங்காய் பாலை சூடு பண்ணி தான் நம்ம இப்போ செய்யணும், அதனால நல்லா காயட்டும். இப்போ அரிசி மாவு ஒரு பவுலில் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. தேங்காய் பால் முறுக்குக்கு ஒரு சிலவங்க போட மாட்டாங்க, நாங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உளுந்து மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இந்த ஸ்பூன்கிட்ட 3 ஸ்பூன் போட்டிருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நெய் சேர்த்துக்கிறோம். அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேங்காய் பாலும் ஊற்றுறதுனால இந்த அளவு போதும், இல்லாட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். பால் சூடாகிருச்சு, இந்த அளவு வந்தால் போதும். கொதிக்க விட்டவோ பொங்க விடவோ கூடாது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் பால் சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் இல்லை கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் கையால் பிசைஞ்சுக்கிறலாம். நம்ம எடுத்த தேங்காய் பால் சரியாக போயிடுச்சுன்னா பரவாயில்ல, பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு தேங்காய் பால் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது, ஆனால் கொஞ்சம் மாவு டைட்டாக இருந்ததுனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். கொஞ்சம் மாவு வந்து நெழுகலாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் சூடு ஆறி இருக்குது, நான் கைட்டை நம்ம பிசைஞ்சுக்கிறோம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை முறுக்கை நம்ம புழிஞ்சிக்கிறலாம். முறுக்கு உரலில் நம்ம புழிஞ்சிக்கிறலாம். இந்த மாதிரி கையில் சுற்றுறதும் இருக்குது. எனக்கு இதை விட நம்ம ப்ரெஸ் பண்ணி புளிகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறணும், அப்போ தான் நம்ம புளியையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிக்கிறணும், உள்ளே எல்லாம் நல்லா எண்ணெய் தடவி. இப்போ மாவு எடுத்து கொஞ்சம் வச்சுக்கிறலாம். இப்போ மாவை வச்சாச்சு, நம்ம புளிய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு புளிஞ்சிட்டு நம்ம அந்த செல்ஃப்லேயே போட்டு விரித்து வச்சுட்டு இதில் நம்மளுக்கு எத்தனை முறுக்கு தேவையோ அவ்வளோ புளிஞ்சிக்கிட்டு ஒன்றா எடுத்து போட்டுடலாம். வந்து இப்படி உரலை இப்படி வச்சு இப்படி புளியாமல் இப்படி கொஞ்சம் சைடாக இப்படி சாய்ச்சி புளிஞ்சோன்னா தான் மற்றது எல்லாம் ஒன்று போல் விழுகும். நம்மளுக்கு எத்தனை சுற்று வேணுமோ அத்தனை சுற்று கனெக்ட் பண்ணிக்கிறலாம். புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் 5 சுற்று உள்ளது எடுத்திருக்கேன், ஒரு சுற்று தான் அதில். கொஞ்சம் கனமாக வேணும்னா அகலமாக புளியாமல் ஒடுக்கமாக புளிஞ்சோன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும். நம்மளுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ் புளிஞ்சிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ துணியை இப்படி ஓரத்தில் பிடிச்சிக்கிட்டு இப்படி எடுக்கணும் முறுக்கை, அப்போ அழகாக வந்துடும். நம்ம அப்படியே எண்ணெய் சட்டியில் போட்டுடலாம். இப்படியே ஒவ்வொரு முறுக்காக போட்டுடலாம். இந்த மாதிரி செய்கிறது ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்புக்கு ஆள் தேவையில்லை. இப்போ இது வேகட்டும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒன்றா திருப்பி விட்டுக்கிறோம்.
கரண்டியை வச்சு எடுக்கிறத விட இப்படி ஒரு கம்பி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ இது பூரா அந்த நுரையெல்லாம் அடங்கிரும். அடங்கி கொதிக்கிறது அடங்கினோன்னா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுக்கிறோம். இப்போ நுரையெல்லாம் கொஞ்சம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ முறுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுக்கிறோம். நம்மளோட சுவையான தேங்காய் பால் முறுக்கு ரெடி. எங்களோட சமையலை தொடர்ந்து பார்க்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் நோட்டிபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.